கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன் பயமே. திகையாதே கலங்காதே மனமே, பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் கனி கொடுப்பாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே தாங்குவே நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் கைவிடுவதில்லை. ஜெபிப்போம். இந்த கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத, நம்மை கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார் இல்லையா? அவருடைய பிரசனம் நம்மோடு இருக்கிற போது நமக்கு அதில் கவலை இல்லை. தானியேலும் உடைய நண்பர்களும் ஒருவேளை இந்த அக்கினிக்குள்ளாய் கடந்து சென்ற பொழுது கூட ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். நம்ம கடந்து செல்கிற பாதை அப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. படகிலே சீடர்கள் போன பொழுது காற்றடித்தது, புயல் அடித்தது, படகு அமிழத்தக்கதான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். எழுந்திருந்து அந்த கடலையும் காற்றையும் அதட்டினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். படகு அமிழ்ந்து விடுமோ என்கிற சூழலும் கூட கர்த்தர் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினால அவருடைய பிரசனம் தருகிற ஒரு நம்பிக்கை, அவருடைய பிரசனம் தருகிற ஒரு உற்சாகத்தை அவர் எதுவுமே கொடுக்க முடியாது. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினாலே, அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு இருக்கிற இம்மானுவேலரேமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கைவிடாத தேவனே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையிலும் எங்களோடு உடன் நடக்கிற தெய்வமே, நீர் எங்கள் ஆண்டவரே சூழ்நிலைகள் எங்களை மேற்கொள்ளாத வண்ணம்
உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்குகிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. அனுதினம் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் அமிழ்ந்து போகாதபடி காக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே, அக்கினியின் வாசம் கூட எங்கள் மீது படாதபடி நீர் காக்கிற தேவனாக இருக்கிறபடினால் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கையோடு அந்த உற்சாகத்தோடு அவரை நோக்கி ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். முதலாவதாக, நம்முடைய தமிழ்நாட்டிலும் மற்றும் 5 மாநிலங்களில் தேர்தல் நாட்கள் அறிவிக்கப்பட்டாயிற்று. இந்த நாட்களிலே தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை தரும்படியாக, எந்த ஒரு வன்முறையோ எந்த ஒரு குழப்பங்களோ உண்டாகாதபடி இந்த தேர்தல் 5 மாநிலங்களிலும் சமாதானமான முறையிலே அது நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக, அதே போல உண்மையோடு நேர்த்தியோடு இந்த அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்பதற்காக, நேர்மையாய் செயல்பட வேண்டும் என்பதற்காக, எந்த விதத்திலும் எந்த ஒரு அதிகாரத்திற்கு பயந்தோ அல்லது ஒருதலை பட்சமாகவோ அதிகாரிகள் செயல்படாதபடி நேர்மையாய் தேர்தல் நடத்தப்பட, பாதுகாப்பாய் தேர்தல் நடத்தப்பட நம்ம ஜெபிப்போம். அதே போல வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற அந்த ஈஸ்டர் கண்டாட்டா என்கிற அந்த ஒளி காட்சிக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதிலும் விசேஷமாய் அதில் அநேகர் பங்கு பெறும்படியாய், கிறிஸ்துவை அறியாதவர்கள் பங்கு பெறும்படியாய் அதற்கென்று அநேக முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. போதகர்கள் ஐக்கியத்தில் அது சொல்லப்படுகிறது. போஸ்டர்கள் ஒட்டப்பட இருக்கிறது. ஆண்டவர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அந்த நாளில் அழைத்து வரும்படியாய் அநேகர் வந்து பங்கு பெற்று கிறிஸ்துவின் அன்பை உணரும்படியாக நம்மிலே யாராவது ஒருவர் இந்த தேர்தலுக்காகவும் பாதுகாப்பான முறையில் நேர்மையான முறையில் நடத்தப்படவும் இந்த ஈஸ்டர் அந்த சிறப்பு ஒளி காட்சியில் அநேகர் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமான ஆம்சம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே, ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, பாதுகாப்பாங்க. ஸ்தோத்திரம். எஸ் ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆம்சம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆம்சம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆம்சம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆம் சுவாமி. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஆம் சுவாமி. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே. ஆமென். ஆம். ஆமாம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஆம் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஆம் சுவாமி. ஆமென். தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு இந்த தேர்தலில் ஒரு பாதுகாப்பானதாய் நேர்மையாய் நடத்த உதவி செய்ய போகிறபடினாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வில் அநேகரை கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறபடினாலும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களிலே ஆண்டவருடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர்கள் சந்திக்கிற சவால்களிலே கர்த்தர் பலனை தந்து விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி நம்ம யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். திரு மைக்கேல் பாஸ்கர் அவருடைய குடும்பம், மிருதலானி செல்லப்பா அவருடைய குடும்பம், மோசஸ் ஏ அவருடைய குடும்பம், முத்துராஜா அவருடைய குடும்பம், நவராஜ் ரவீந்திரன் அவருடைய குடும்பம். மைக்கேல் பாஸ்கர், மிருதலானி செல்லப்பா, மோசஸ் ஏ, முத்துராஜா, நவராஜ் ரவீந்திரன் ஆகிய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மள யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி உற்சாகமாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆம் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமாம் ஆண்டவரே. ஆம் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி. ஆமாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆம் சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி ஜெபிக்க தேவன் தந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் முற்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுடைய இருதயங்களையும் செவிகளையும் கர்த்தர் திறந்தருளும். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். மத்தேயு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை தியானத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்த ஒரு சில நாட்களுக்கு நம்முடைய ஆயர் அவர்கள் சென்னை பேராயத்தினுடைய ஆயர்களுக்கான லெந்துகால கூடுகைக்கு சென்றிருப்பதனாலே உங்களோடு இந்த கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுடைய வாய்ப்பை ஆண்டவருக்கு வந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆயருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மத்தேயு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை மையமாக வைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய கனிவு என்கிற அந்த தன்மையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு பொது மொழிபெயர்ப்பில் அது கனிவு என்று போடப்பட்டிருக்கிறது. நம்ம இடத்துல இருக்கிற பழைய மொழிபெயர்ப்பில் சாந்தம் என்கிற ஒரு குணம், ஜென்டில்னஸ் என்று ஆங்கிலத்தில் அது மொழிபெயர்க்கப்படுகிறது. சில ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ஸில் அதை மீக்னஸ் என்று சொல்கிறாங்க. மனத்தாழ்மையும் சாந்தமும் இணைந்து அநேக நேரங்களிலே பேசப்படுகிறது. யார் ஒருவர் மனத்தாழ்மையாக இருக்க முடியுமோ தே கேன் பி ஜென்டில் அப்படிங்கிறது நமக்கு நன்கு நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சாந்தம் என்பது ஆவியின் கனியில் ஒன்று இல்லையா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அந்த சாந்த குணத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த சாந்தம் என்கிற அந்த சொல், ஜென்டில்னஸ் அப்படிங்கிற சொல் கிரேக்க வார்த்தையில் ப்ராட்டஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லிலிருந்து வந்த ஒரு சொல். இப்போ நம்ம சாந்தம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறது இல்லையா? சாந்த குணம் ஒரு அமைதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம சொல்லுவோம் அப்படி ஒரு ஜென்டிலாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாந்தமாக இருந்தோம்னா மற்றவங்க நம்மளை அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அது இந்த மீக்னஸ் சம்டைம்ஸ் சீன் அஸ் வீக்னஸ், அது ஒரு பலவீனமாக பார்க்கப்படுது. இவங்க ரொம்ப சாந்தமாக இருக்கிறனால தான் இவங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. ஆனால் அதனுடைய அந்த கிரேக்க சொல்லினுடைய அர்த்தத்தில் வரும்போது அதில் இப்படி போட்டிருக்குது, அந்த ப்ராட்டஸ் என்பதற்கு ஜென்டில் ஸ்ட்ரென்த், அதாவது ஸ்ட்ரென்த் வித் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு வல்லமை உண்டு, எனக்கு பலன் இருக்குது, ஆனால் ஒரு சில காரியங்களை கருதி அதை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், அதை நான் ஒரு ஒழுங்குக்குள் வைத்துக் கொள்ளுகிறேன், ஒரு எல்லைக்குள் அதை வைத்துக் கொள்ளுகிறேன். ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோல் அல்லது பவர் இன் செக் அப்படின்னு சொல்லி அதற்கான அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. ஒரு சிறந்த உதாரணம், சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேகர் ஏளனமாக பேசினாங்க, அடித்தாங்க. ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு நொடி போதும் இல்லையா, அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்கு. ஆனால் அவர் ரொம்ப பொறுமையாக சாந்தத்தோடு அவர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் இந்த ஜென்டில்னஸை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் இஸ் எ ஜென்டில் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இருதயம் மனம் மாறுவதற்கு கூட ஆண்டவர் உன்னை உடைத்து கொண்டு வருகிறவர் அல்ல இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய நம்முடைய ஆண்டவர் ஒருத்தருடைய மனமாற்றத்திற்காக காத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறத நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். ஸோ இஸ் எ வெரி ஜென்டில் காட். ஆண்டவர் என்றைக்குமே மிகுந்த சாந்தத்தோடு நம்மோடு இடைப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் அந்த சாந்த குணத்தை பார்க்க முடியும் இல்லையா? ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை அநேகர் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஸ்திரீயின் இடத்துல மிக ஜென்டிலாக நடந்து கொள்கிறத நம்ம பார்க்குறோம். சமாரிய பெண்ணிடத்தில் ஆண்டவருடைய அந்த அப்ரோச்சாக இருக்கட்டும், சிலுவையாக இருக்கட்டும், சீஷர்களை மத்தியில் ஆண்டவர் அந்த சிலுவைக்கு முன்பதாக அவருடைய கால்களை கழுவின ஒரு சூழலாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆண்டவருடைய சாந்த குணத்தை பிரதிபலிக்கிற ஒரு சூழலாக காணப்படுகிறது. சரி, இந்த ஆண்டவர், என்னுடைய ஆண்டவரை பின்பற்றுகிற விசுவாசிக்கிற நாமும் இந்த சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? கொலோசியர் 3:12. தரித்து கொண்டு. ஸோ இதில் பெரிய ஒரு லிஸ்ட் அதில் வருது. அதில் இந்த சாந்தமும் இருக்கிறது. மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்து உடையவர்களாக இருக்கிறபடினால அப்படிப்பட்ட சாந்த உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இந்த ஜென்டில்னஸ் என்பது நமக்கு தேவை. அது ஏதோ ஒரு பலவீனம் அல்ல. சாந்தமாக இருப்பதனால நான் ஒரு பலவீனமாய் காணப்படுகிறேன் என்பது அல்ல. ஆண்டவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:22. ம் 23. ஆமாம், அவர் வையப்படும் போது அவர் பதில் வையவில்லை, பாடுபடும் பொழுது அவர் பயமுறுத்தவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஜென்டில்னஸ் இன் கிரைசிஸ்.
ஆண்டவருடைய வாழ்க்கையில் அந்த சிலுவை என்பது ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழல் இல்லையா? அந்த ஒரு நாளுக்காக தான் ஆண்டவர் பிறந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல், எல்லாரும் துன்பப்படுத்துகிறாங்க, அநேகர் வைகிறாங்க, அநேகர் ஏளனமாய் பேசுகிறாங்க, நீர் தேவனுடைய குமாரனையானால் இறங்கி வாருன்னு சொல்லி ப்ரொவோக் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவர் சாந்தத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த காலை வேளையில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, ஒருவேளை நம்ம இப்படிப்பட்ட ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனில் போகலாம், துன்பங்கள் நடுவாய் நம்ம கடந்து போகலாம், இக்கட்டான சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து போகிற ஒரு சூழலில் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலும் கூட சாந்தத்தை தரித்து கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், என்னுடைய பாயிண்ட்டை நான் ப்ரூவ் பண்ணணும், என்னால் என்ன முடியும் என்பதை காமிக்கணும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அங்கே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை விட அந்த இடத்திற்கு அவர் வந்தனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும், சிலுவை மரணத்தினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த சாந்தமாய் அந்த இடத்துல அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பவரை விட பர்பஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் எதை ப்ரூவ் பண்ண முடியும் என்பதை விட அந்த சூழ்நிலையின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பது முக்கியம். அதை என்னுடைய மனதில் வைத்திருக்கும் போது ஜென்டில்னஸ் இன் கிரைசிஸ் இஸ் பாசிபிள். ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சாந்தமாய், ஒரு மனத்தாழ்மையாய், ஒரு கனிவாய் நடந்து கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3:15. ஆமாம், சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். அதாவது இங்கே பேதுரு சொல்கிறார், உங்கள் நம்பிக்கையை குறித்து ஒருத்தவங்க விசாரித்து கேட்கும் பொழுது, என்னுடைய நம்பிக்கையை குறித்து ஒரு உரையாடல் வருகிறது இல்லையா, ஒரு கான்வர்சேஷன் வருது அப்படின்னா அதில் the way you respond, நீங்கள் எப்படி பதில் சொல்லுகிறீர்கள் என்பது அது ஜென்டிலான ஆன்சராக இருக்கணும், அது சாந்தமுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கணும். ஜென்டில்னஸ் இன் கான்வர்சேஷன்ஸ், என்னுடைய உரையாடல்களிலே இந்த சாந்தம் வெளிப்பட வேணும். இதற்கு வேதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏராளமான வசனங்கள் எடுக்க முடியும் இல்லையா? நீதிமொழிகளில் அநேக அந்த நீதிமொழிகளுடைய ஆக்கியம் அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் பேசுகிற உரையாடல்கள், அதுவும் ஒருவேளை என்னுடைய நம்பிக்கையை குறித்து கேள்வி கேட்கலாம், அல்லது நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன், அதை எதிர்த்து ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுதுதான் அந்த உரையாடலே சாந்தத்தை கொண்டு வருவதுதான் சவால் இல்லையா? மற்றபடி நான் பொறுமையாக பதில் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் என்னை ஒருவர் கேள்வி கேட்கிறார்கள், நான் செய்கிற ஒரு தீர்மானத்தையோ அல்லது நான் எடுக்கிற முடிவையோ கேள்வி கேட்கும் பொழுது அந்த உரையாடலிலே சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் நாம் இருக்க வேண்டும். இதுவும் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அவருடைய உரையாடல்கள், அவரிடத்துல கேள்வி கேட்கப்பட்ட பொழுது he always answered gently, அவர் மிகுந்த சாந்தத்தோடு பதில் கூறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ என்னுடைய கான்வர்சேஷன்ஸில் ஒரு ஜென்டில்னஸை நான் வெளிப்படுத்த வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், கலாத்தியர் 6:1. இல்லை 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 அடுத்து இங்கே என்ன பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, ஒருவரை கரெக்ட் பண்ணும்போது, ஒருத்தர் ஏதோ ஒரு குற்றத்தில் அகப்பற்று கொண்டார், இந்த சூழ்நிலையில் நம்முடைய சாந்தத்தை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்படி ஒரு தப்பை செய்யலாம், இப்படி ஒரு தவறை செய்யலாம், எவ்வளோ மோசமாக செய்திருக்கிறாங்க இல்லை, இதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்படி தான் நம்முடைய மனது கோபப்படுகிறது அல்லது கொந்தளிக்கிறது. ஆனால் இங்கே அருமையாய் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். இதற்கும் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் உதாரணம் இருக்கிறது. நான் சொன்னது போல அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை பார்க்கும் பொழுது இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி ஜென்டிலாக கரெக்ட் பண்ணி ஆண்டவர் அனுப்புகிறார் இல்லையா? ஸோ என்னுடைய கரெக்ஷன்ஸை பண்ணும்போது, ஒருவேளை பிள்ளைகளை நம்ம கரெக்ட் பண்ணும்போதாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களை தவறு செய்யும் பொழுது நம்ம கரெக்ட் பண்ணும்போதாக இருக்கலாம், சாந்தமுள்ள ஆவியோടെ அதை பண்ணுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாமும் கூட ஜென்டில்னஸ் இன் கரெக்ஷன். அப்போ இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள், அவருடைய அந்த பண்பு, அந்த சாந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும். அது பலவீனம் அல்ல, அது ஸ்ட்ரென்த் அண்டர் கண்ட்ரோல். இக்கட்டான சூழ்நிலையிலே சாந்தம், ஜென்டில்னஸ் இன் கிரைசிஸ். நம்முடைய உரையாடல்களே சாந்தம், ஜென்டில்னஸ் இன் கான்வர்சேஷன். நம்முடைய ஒரு கரெக்ஷன் பண்ணும்போது, ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரும், மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது நாம் சாந்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். இப்போ ஒரு யோசனை வரலாம், எஸ்பெஷலி கோபப்படுகிறவர்களுக்கு, எளிதாய் கோபம் வர்றவங்களுக்கு, இதெல்லாம் சாத்தியமா? என்னால் சாந்தமாக இருக்க முடியுமா? சாந்தத்தோடு ஒரு கரெக்ஷனை பண்ண முடியுமா அப்படின்னு.
நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த கொலோசியர்ல ஒரு வசனத்தை வாசித்தோம்ல, கொலோசியர் 3:10 நம்ம வாசித்தோம். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கோம், நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறபடினால, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது மனிதனாக இருக்கிறபடினால நீங்கள் சாந்தத்தை தரித்து கொள்ளுங்கள் போட்டிருக்கும். ஸோ நான் சாந்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் ஐ ஷுட் நோ மை ஐடென்டிட்டி. நான் யார்? இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள, நான் ஆண்டவருக்குள்ளாய் ஒரு புது மனிதனாக இருக்கிறேன். நான் இயேசுவை தரித்து இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நான் யார் அப்படின்னோடனே நான் இந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணோம், என்னால் அதை செய்ய முடியும். என்னுடைய பழைய மனுஷன் தான் தலையை தூக்கிட்டு வந்துடுறான். அப்போ என்னுடைய பழைய ஐடென்டிட்டி வரும்பொழுது இந்த சார்ந்த குணத்தை நான் இழந்து விடுவேன். ஆனால் எப்பொழுதும் என்னை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் என்னுடைய புதிய அடையாளம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவைகள் ஒளிந்து போய்விட்டது. மூர்க்கமான, கோபமான, பாவமான காரியங்கள் முடிந்து போய்விட்டது. இந்த புதிய அடையாளத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எவ்ரிடே மார்னிங் இந்த சாந்தத்தை எடுத்து தரித்து கொள்ள வேண்டும். எப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆடையை நாம் தரித்துக் கொள்கிறோமோ அதே போல இந்த சாந்தமுள்ள ஆவியை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த ஐடென்டிட்டியை நினைவிலை வைத்திருக்கும் பொழுது இந்த சாந்தத்தை வெளிப்படுத்த முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக கலாத்தியர் 5:22 நான் முதலாவதே சொன்னது போல, இட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஜென்டில்னஸ் என்பது ஆவியின் கனி. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நீங்களும் நானும் இந்த சாந்தத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆவியானவர் எனக்கு உதவி செய்தால் ஒழிய, ஏன்னா இது ஆவியின் கனி தான். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். ஆனால் ரோமர்ல அடிக்கடி பவுல் எழுதுவார், ஆவியினால் நடத்தப்படும் பொழுது இந்த சாந்தம் எண்ணிலே அது ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆவியானவரே, நீர் என்னை ஆட்கொண்டு இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்ட அந்த சாந்தம், அந்த கனிவை நான் வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் சரி, என்னுடைய உரையாடல்களிலும் சரி, ஒரு காரியத்தை நான் சரி செய்யும் போதும் சரி, இந்த சாந்தத்தை பிரதிபலிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் கூட நம்முடைய திருச்சபையின் பொருளர் திரு ராபின் சுந்தரராஜ் அண்ணனுடைய மூத்த மகள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அபிஷாக்காக நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட நீர் சாந்தமுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் சுவாமி. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக இடங்களில் அந்த சாந்தம் வெளிப்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு இது ஒரு சவாலான காரியம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை போல சாந்தமுள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சாந்தம் என்பது ஒரு பலவீனம் அல்ல ஆண்டவரே, இட் இஸ் பவர் அண்டர் செக் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகளிலே, சிலுவையிலும் கூட, பாடு மரணத்தின் உச்சத்திலும் கூட நீர் சாந்தமுள்ளவராய் இருந்தீரே, அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களை ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது எங்களுடைய உரையாடல்களிலே எங்களுடைய வார்த்தைகள் சாந்தமுள்ள வணக்கத்தோடு உரையாடல்களை நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தார். பிறரை நாங்கள் சரி செய்யும் பொழுது எங்களுடைய கோபம் வெளிப்படாதபடி ஆண்டவரே, அந்த கரெக்ஷன்ஸ்ல எங்களுடைய சாந்த குணம் வெளிப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு ஆண்டவரே இந்த சாந்தத்தை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரிலும் இந்த மாற்றத்தை நீர் கொண்டு வர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையாக, குடும்பங்களாக ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆவியின் கனியாகி இந்த ஜென்டில்னஸை பிரதிபலிக்க, இந்த சாந்தத்தை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவராலே அன்றி எங்களால் சாந்தமாய் இருப்பது சாத்தியமற்றது சுவாமி. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே எங்களை சாந்த குணம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான பிள்ளையை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாய் நாங்கள் வாழ்த்துகிறோம். அடி எடுத்து வைத்திருக்கிற அந்த புதிய ஆண்டு நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழவும் நீர் பலன் தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து மகளுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் கட்டளையிட்டு உம்முடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்மை பின்பற்றுகிறவர்களாய் இந்த சாந்த குணத்தை பிரதிபலிக்க எங்களுக்கு பலன் தாரும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.